ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 வந்து இருக்குது. ஸோ ரெட்மி நோட் 10 வந்து பார்த்தீங்கன்னா இவர் யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ இவருக்கு தான் வாங்கணும். இது எவ்வளோக்கு வாங்கினேன்? 13,000. ஆனால் இப்போ இதோட விலை வந்து பார்த்தா 14-15 மேலே போயிட்டு இருக்கு. இந்த ரெட்மி நோட் 10 நான் சொல்கிறத விட இவர் வந்து பார்த்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணிருக்காரு. இவர் அந்த பக்கமாக போயிட்டு இருந்தாரு. ஸோ அப்படியே ஒரு கூப்பிட்டு வச்சு நம்ம இவர் வாயிலே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரெட்மி நோட் 10 பற்றி தெரியும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெட்மி நோட் 10 வந்து நீ எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிருக்கேன்? இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 மாதமாக யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த ஃபோனை எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் க்ரீன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட் க்ரீனா அக்வா க்ரீன். சரி, ஓகே. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனி லுக் வந்துருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உனக்கு லுக் பிடிச்சிருக்கா? இல்லை, டிசைனில் எந்த குறையும் சொல்ல முடியாது. டிசைன்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அது கேஸ் போட்டால் எப்படி மறைஞ்சு போயிடும். அதால் கேஸ் போட்டால் சுத்தமாக தெரியாதுன்னு வைங்க. நல்லா இருக்குது. டிசைன் பிடிச்சிருக்கு. கேமரா மட்டும் லைட்டாக மாற்றிருக்கலாம். சென்டராக கூட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் நினைக்கிறேன். உனக்கு கேமரா அலைன்மெண்ட் வந்து பிடிக்கல அப்படின்றா. ஸோ அது நம்ம சரி, ஓகே. ஓகே, சென்டராக கூட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னும் லுக் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே. ஆனால் டிஸ்பிளே உனக்கு இது பிடிச்சிருக்கு. டிசைன் ஓகே, ஃபோன் ஓகே. டிசைன்லாம் ஓகே. ஸ்பீக்கர் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. ஓகே. நான் வந்து இவங்க கையில் இருக்க கட்டுறோம். இவங்க கையில் இருக்கிறது ரெட்மி K20 Pro. இவங்க கையில் இருக்கிறது வந்து ரெட்மி K20. ஸோ நம்ம ஃபோன் தான். அதுக்கப்புறம் இது வந்து ரெட்மி நோட் 10. ஸோ வெயிட் வந்து ரெட்மி நோட் 10 கம்மியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது K20 Pro எவ்வளோ வெயிட் இருக்குது? இது கம்பேர் பண்ணும்போது வெயிட் இருக்குது. K20 கம்பேர் பண்ணும்போது நோட் 10 பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். வெயிட் சுத்தமாக வெயிட் கிடையாது. நான் இது யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது. ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போதும் இது ஓகே தான். உங்களுக்கு வந்து ஒரு வெயிட் கம்மியான ஃபோன் வேணால் கண்டிப்பாக அது வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் சுத்தமாக வந்து இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 6.4 inches AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60 Hz தான். பிரைட்னஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 nits அந்த மாதிரி வரும். இந்த ஃபோன் வந்து உனக்கு நீ இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன ஃபோன் யூஸ் பண்ணிருந்தேன்? இதுக்கு முன்னாடி Oppo A71 ஒரு மாடல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதோட டிஸ்பிளே கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்குது. இல்லை, அது வந்து LED டிஸ்பிளே தான். இது வந்து AMOLED தான். பட் நான் என்ன பண்ணேன், சைடு பை சைடு வச்சு பார்த்தேன். பட் என்ன சொல்கிறது, ஓகே AMOLEDனா வந்து பார்த்தீங்கன்னா K20 AMOLED தான். பட் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஆகலை. ஓரளவுக்கு வந்து நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLEDனா வந்து K20 அளவுக்கு இல்லை. பட் ஓரளவுக்கு AMOLED வந்து இருக்குது. ஸோ நம்ம ஒரு LCD டிஸ்பிளே வந்து சைடு பை சைடு வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியுது. உங்கள் டிஸ்பிளே வந்து எப்படி இருக்குது படம் பார்க்கறதுக்கு? மணி டிஸ்பிளே வச்சு தான் நீ பார்த்துருக்க. ஃபோன் வந்து நீ ஆன் பண்ணுற சன்லைட்டில் எப்படி இருக்குது? ஒரு மதியான டைமில் ஃபோன் யூஸ் பண்ண நல்லா இருக்கா? ஒரு சில ஃபோனில் இப்படி வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்க்க தேவையில்லை. அப்படி தான் இருக்கா? இவன் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறா. பட் எனக்கு தெரிஞ்ச வந்து இப்போ அந்தளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 1000 nitsன்றது ரொம்ப ஜாஸ்தி தான். ஸோ இவன் வந்து அப்படி ஃபேஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ அது வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக தெரியும். ஸோ இவன் வந்து பிரைட்னஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்றான். அது உனக்கு வந்து மாடல் அப்படி இருக்குமா இல்லையா டோட்டலாக இருக்கான்னு தெரியல. பட் இவன் வந்து அப்படி சொல்கிறான். ஏன்னா ஒரு 2 மாதம் கிட்ட யூஸ் பண்ணிருக்கான். அதை வச்சு சொல்கிறான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் கேமரா வந்து செல்ஃபியில் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேமரா வந்துருக்கு. 48 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், அதுக்கப்புறம் 2 மெகாபிக்சல் போர்ட்ரேட்டு. ஸோ டெப்த்தும் போர்ட்ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து முக்கியம் கிடையாது. ஸோ எல்லா ஃபோன்லேயும் தான். ஸோ சும்மா கொடுக்கணுமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல், அதுக்கப்புறம் 8 மெகாபிக்சல் ரொம்ப முக்கியம். ஸோ கேமரா நீ சாட்டிஸ்ஃபைடா? கேமரா குறை சொல்லலாம். பட் ஆல்ரவுண்டர் ஃபோனுங்கும் போது கேமரா அந்த குறைய நம்ம இந்த ஃபோனுக்கு இந்த ரேட்டுக்கு இது ஓகேன்ற? ரேட்டுக்கு ஓகே தான். ஓகே, நல்லா தான் இருக்குது. செல்ஃபி நல்லா இருக்கா? செல்ஃபி கம்பேர் பண்ணும்போது பேக் கேமரா நல்லா இருக்குது. பேக் கேமரா ஓகே. செல்ஃபி கம்பேர் பண்ணும்போது பேக் கேமரா நல்லா இருக்கே அப்படின்றான். வீடியோ எடுத்து பார்த்தியா அதில் ஏதாவது? எடுத்துருக்கோம். வீடியோவில் எடுத்துருக்கோம். வீடியோ ஓரளவு ஓகேவா? வீடியோலாம் ஓகே தான். செல்ஃபி கம்பேர் பண்ணும்போது பேக் கேமரா கண்டிப்பாக ஒர்த்து தான். செல்ஃபி அது எப்பவுமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா செல்ஃபி 13 மெகாபிக்சல் தான் கொடுக்குறாங்க. பேக் வந்து 48 மெகாபிக்சல் இருக்குது. ஸோ அதில் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஓப்போவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா நல்லாயிருக்கும். பேக் கேமரா சுத்தமாக வேஸ்ட்னே சொல்லலாம். ஃப்ரண்ட் நல்லா இருந்தது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டை விட பேக் நல்லாயிருக்கு. பேக் நல்லா இருக்குன்ற ஓகே விட. ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே நம்ம சார்ஜ் பண்ணால் சாயங்காலம் ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக அது போகும். பட் தலைவர் என்ன சொல்கிறாங்க நம்ம பார்க்கலாம். இது பேட்டரி எப்படி இருக்குது? இல்லை, பேட்டரி குறைங்கிற பேச்சு. பேட்டரி நீ வந்து காலைல எத்தனை போட்டு சார்ஜ் ஃபுல் பண்ணி எடுத்துகிட்டு போவியா இல்லை வந்துட்டு ஒரு 80 எடுத்துகிட்டு போவியா? ஃபுல் பண்ணி எடுத்துகிட்டு போவா. திரும்பி உனக்கு வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு 48-55 அந்த ரேஞ்சில் இருக்கும். சரி, நடுவில்லாம் எத்தனை மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுவேன்? நடுவில் நெட் எப்போ ஆனதாக இருக்கும். எப்படியும் குறைஞ்சது
சரி, கேம்ஸ் விளையாடுவியா? இல்லை கேம்ஸ்லாம் விளாட மாட்டோம். ஆனால் லூடோ வச்சுருக்கிய, லூடோ, கார் சிமுலேட்டரு, ஏகப்பட்டது வச்சுருக்கிய. இருக்கும், அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டைமிங்க்கு அப்புறம் தான் யூஸ் ஆகும். இதெல்லாம் 6 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து ஒர்க் டைம் கரெக்டாக இருக்குது. ஆமாம், ஒர்க் டைம் யாரும் வாழ முடியுமா? கேம் விளாட முடியும், போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்ட்டு விளாட முடியாது இல்லைங்க. அந்த மாதிரி நீ சொல்கிற. ஓகே ஓகே, கேம் இருக்குது. நான் கேட்டேன்னா கேம் வச்சு விளாட மாட்டேன்றாங்கடா, ஒர்க் டைமில் என்ன போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்றான். ஓகே, ஸோ உனக்கு ஒரு 50% கிட்ட கொண்டு வரலாம் காலையிலேருந்து ஈவினிங் சாயங்காலம் வரைக்கும். அப்பப்போ நீ 55 அப்போ கால் பண்ணுவீங்களா? கால் பேசுவேன், ஒர்க் எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு யூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் கேம் விளாட மாட்டோம், அவ்வளோதான். ஓகே, ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு 40 to 50% வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தா 5000 mAh பேட்டரி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சப்போர்ட் இருக்குது. சார்ஜ் எவ்வளோ நேரத்தில் ஏறுது ஃபுல்லாக? சார்ஜு 45 minutes தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடும். சீக்கிரம் ஏறுது, ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது இந்த ஃபோனில். சீக்கிரம் ஏறுது, அதனால எதுவும் குறைய சொல்ல முடியாது. சார்ஜர் உனக்கு எந்த கம்ப்ளைண்ட் போய் சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஃபோன் ஃபுல்லாகிடும். உனக்கு அதில் வந்து உனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை? அதெல்லாம் கம்ப்ளைண்ட்டே சொல்ல முடியாது. ஓப்போ எப்படி இருந்துச்சு? ஓப்போக்கு அப்புறம் கொடுத்த 13,000 ரூபாய்க்கு விட சார்ஜர் பயங்கரமான ஒருத்தர் தான். என்ன சொல்கிறேன்னா 13,000 ரூபாய்க்கு எனக்கு பெஸ்ட்டாக தோன்றது பேட்டரி அப்படின்றா. கொடுத்து டப்புன்னு குத்துனா டப்புன்னு ஏறுது. நீங்கள் சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஃபுல்லாகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து Android 11 வந்து ரன் ஆகுது. Android 11 வந்து பார்த்தீங்கன்னா MIUI வந்து பேஸ் பண்ணுது. இதில் MIUI வந்து பார்த்தீங்கன்னா 12.0.4 வெர்ஷன் இருக்குது. ஆனால் நமக்கு இப்போ சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12.5 வந்து வந்திருக்கணும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தா நமக்கு MIUI 13 வந்து வரப்போகுது. ஆனால் நமக்கு அந்த 12.5 இன்னும் கொடுக்காம வச்சிருக்காங்க. நீ எதாவது அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்கியா? இல்லை அப்டேட் பண்ணி வச்சிருக்கியா? ஒரே செகண்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். 12.5 கொடுத்துருக்காங்களான்னு பாட்டு வந்துடுறேன். நமக்கு நான் முதல்ல சேர்ந்தோம் 12.0.4 இருந்துச்சு. இப்போ நம்ம போய் செக் பண்ணும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12.5.1.0 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு MIUI 12.5 மாதிரி தெரியல, 12.5.1.0 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு லேட்டஸ்ட்டான வெர்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து 475 MB இருக்குது. இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ அப்டேட் பண்ணிடு. ஸோ நல்லது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ ஒட்டு மொத்தமாக தாங்கி பிடிக்கிறதே இந்த ஃபோனோட அந்த MIUI தான், அந்த OS தான். ஸோ உனக்கு எப்படி இருக்குது? யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கா? என்ன யூஸ் பண்ணாலும் சீக்கிரம் தேடி கிடைக்குதா? இல்லை ஏதாவது ஆப் ஓப்பன் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா? இல்லை ஏதாவது ஸ்டக் ஆகுதா? ஸ்டக் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்குது. அது என்ன சொல்கிறது, MIUI வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வயசு இது. பட் நமக்கு சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக் இருக்கும். ஆப் கிராஷ் ஆகிறது, அதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டக் ஆகுது, நடுவிலே ஸ்டக் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து K20 வந்து நான் எப்பயாவது வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கும் எப்பயுமே நடக்கிறது கிடையாது. ஒன்ஸ் மட்டும் எப்பயாவது நடக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு டைம் ரேராக தான். உனக்கு ஓஎஸ் யூஸ் பண்ண நல்லா தான் இருக்குது. என்ன சொல்கிறேன், நீ தேடி டப்புன்னு எடுத்தினா நல்லா இருக்கா? ஏதாவது ஓப்பன் பண்ணும்போது டப்புன்னு ஃபாஸ்ட்டாக வருது? இல்லை, அதெல்லாம் டக்குன்னு கிடச்சிருது. எதுவும் தெரியும் சீக்கிரம் கிடச்சிது. அந்த ஓஎஸ்ல இருந்த ப்ராப்ளம் இல்லை. உனக்கு யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது. ஃபோன் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது. ஃபஸ்ட் யூஸ் பண்ணுற ஃபோனை தூக்கி உடச்சிடலான்ற அளவுக்கு கடுப்பு. அது வந்து ஓப்போ, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் எனக்கு சுத்தமாக வந்து ஓப்போட அந்த ஓஎஸ் வந்து பிடிக்காது. ஸோ அதனால் நீ அப்படி வெளிப்படையாக கொடுத்துருக்க மாட்டாங்க. எதை வேணும்னாலும் போய் உள்ளே போய் தேடி அதை கண்டுபிடிக்கிறக்கே நாளாயிரும். இது நல்லா இருக்குது. இது வந்து சூப்பர். ஓகே, உனக்கு யூஸ் பண்ண நல்லா இருக்குது, பெட்டராக இருக்குது. டப்புன்னு எடுத்தமா ஃபோன் ஒன்றுமா எடுத்த வச்ச மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து பார்த்தா 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்தா பர்சனலாக ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து ஒரு சைட் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாலே நமக்கு வந்து நல்லா கேட்டிருக்கோம். இது நம்ம ப்ளே பண்ணும்போது வந்து சென்ட்ரல் அதிர மாதிரி இருக்குது. உனக்கு அப்படி ஃபீல் ஆகுதா? சென்ட்ரல் அதிர மாதிரி இல்லை. இப்போ இந்த பாக்கெட்டில் போடும்போது ஒரு பக்கம் மட்டும் இந்த உனக்கு படம் பார்க்கும்போது சவுண்ட் நல்லா இருக்கா? நீ ஹெட்ஃபோனில் கேட்பியா இல்லை வந்துட்டு அப்படியே வீடியோ அவுட் கேட்குமா? நார்மலாக தான் பார்ப்பேன், ஹெட்ஃபோனில் இல்லை. நான் ஹெட்ஃபோனில் பார்ப்பேன். நீ ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, நார்மலாக தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ உனக்கு அது மீடியா ஒரு மணி ஈஸ்ட் பாட்டு இருக்குல்ல, மணி ஈஸ்ட் பார்க்கும்போது எப்படி இருக்குது? பெட்டர் தான், மோசம்லாம் இல்லை. இந்த பக்கம் சவுண்டு இந்த பக்கம் சவுண்டு நல்லா தான் இருக்குது. 2 பக்கம் வருது. எனக்கு வந்து பர்சனலாக வந்து நான் ஃபீல் பண்ணும்போது எனக்கு சீரியஸ் ஸ்பீக்கர் அந்த அளவுக்கு பிடிக்கல. இதில் எனக்கு என்னமோ ஒரு அதர மாதிரியே ஃபீல் ஆகுது. நல்லா கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. நீங்கள் வேணா ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. அப்படியே எனக்கு பர்சனலாக நான் சொல்கிறேன். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் அதர மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாது தெரியுமா போல். ஸோ இவர் வந்து அப்படி சொல்கிறாரு, நீ அப்படியே யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, வேணா எப்போ வேணா போட்டு செக் பண்ணி பார்த்துருங்களேன். ஏன் போயிட்டு நான் பார்த்துறேன்டா. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர் பிகினியர்ஸ் கைட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து இப்போ சவுண்ட் எஃபெக்ட் நல்லா தான் இருக்குது. நான் அப்போ கேட்கும்போது வந்து பார்த்தா சவுண்ட் வந்து ஒரு அதிர மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தோம். இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ கைஸ் நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நான் வந்து பார்த்தா Redmi K20 வச்சுருக்கேன். ஸோ அந்த கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்து நல்லா இல்லை. ஸோ நமக்கு தெரியும் அந்த ஃபோன் வந்து பார்த்தா 22,000, இது வந்து 13,000, ஸோ 10,000 கம்மி. ஸோ நமக்கு வந்து பார்த்தா சவுண்ட் எஃபெக்ட்ல வந்து கொஞ்சமாக அந்த ப்ரைஸ்க்கு வந்து நமக்கு அவ்வளோ என்ன கொடுக்கணுமோ அது கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சவுண்ட் எஃபெக்ட் ஸோ டீசெண்டாக வந்து இருக்குது.
ஓகே, இந்த ஃபோனோட பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பிளேஸ்மெண்ட்டில் மேலே வந்து இப்போ ஸ்பீக்கர் வந்துருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் வந்து ஐஆர் ப்ளஸ் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மைக் இருக்குது. இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் டவுன் பட்டன் அப் பட்டன் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கீழே வந்தாலும் நமக்கு ஒரு ஹெட்ஃபோன் ஜாக், அதுக்கப்புறம் இன்னொரு மைக், டைப் சி போர்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான இன்னொரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் எஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா இந்த ஃபோனோட பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோன் வாங்கி என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் அருமையாக வேகம் தான். நான் கடையில் இந்த கவர்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து இந்த லிஸ்ட்லேயே வராதுடா, கவர் லிஸ்ட்டில் வராதுடா. கவர் லிஸ்ட்டில் எப்படி வரும்? அது வேறு கம்பெனிடா. ரெட்மி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரெட்மியை கவர் கொடுத்தாங்க அந்த கவர். ஆமாம், ரெட்மி வேறு கவர் கொடுத்தாங்க. அந்த கவர் என்ன பண்ணேன்? அந்த கவர் வீட்டில் இருக்குது. அது போட டெம்பர் ஓட்ட முடியாதுட்டாங்களே. அது போட டெம்பர் ஓட்ட முடியாதா? ஆமாம், டெம்பர் வந்து சைடில் ஏர் வருது அப்படின்ட்டாங்களா? ஓகே, அது ஒரு முக்கியமாக நோட்டீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு ரீசெண்டாக வந்து பண்ணிட்டு ஒரு யாரோ கேட்டாங்கன்னா வந்து என்ன ஃபோன் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் சஜஸ்ட் பண்ணுறது தான். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபோனில் வந்து பண்ண குறை சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த ஃபோன் கரெக்டாக இந்த ப்ரைஸுக்கு என்ன கொடுக்கணுமோ கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு AMOLED டிஸ்பிளே, அப்புறம் கேமராஸ் நல்லா இருக்குது, சாஃப்ட்வேர் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. தென் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வீடியோ பார்க்குறக்கு, நான் மூவிஸ் பார்க்குறதுலாம் கண்டிப்பாக நல்லா இருக்குது இந்த ஃபோனு. வெயிட் கம்மியாக இருக்குங்களே. வெயிட் கம்மியாக இருக்குது, பார்த்து அடிச்சு வராது. ஓகே, கரெக்டா, வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் வந்து கரெக்டாக ஒரு 1000-2000 ஹெச் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு 12,000 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 12,500, 13,000, 13,500, இப்போ 14,000 கிட்ட போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேம் வந்து வாங்க. ஸோ அது வந்து ஒர்த்து. இதே 6GB ரேம் வந்துருக்கு. ஸோ அதை வந்து வாங்காதீங்க, அது ஒர்த்து கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வந்து Snapdragon 678 வந்து கொடுத்துருக்காங்க. Snapdragon 678 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ப்ரெஷர் தான். இந்த ரேட்டுக்கு வந்து கொடுத்தது ஓகே தான். ஏதாவது இன்னும் கொடுத்து இருந்தது நல்லா இருக்குமே அப்படி ஃபீல் பண்ணுறியா? இன்னும் கொஞ்சம் கேமரா பெட்டராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, குறை சொல்ல முடியாது. 13,000 கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நீ யூஸ் பண்ண 2 மாதத்தில் இந்த ஃபோன் வந்து எனக்கு வாங்க வேண்டாம் அப்படின்னா என்ன காரணம் சொல்லுவேன்? எனக்கு இந்த ஒரு காரணத்துக்கு வேண்டி இந்த ஃபோன் வாங்க வேண்டாம், இல்லை இன்னும் கொடுத்து நல்லா இருந்திருக்கும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. இல்லை, நான் சார்ஜுக்காகவே இந்த ஃபோனை வாங்கலாம்னு சொல்லிடுவேன். உங்களுக்கு இது எதுவும் ரெஜெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் எனக்கு தெரியல. ரிஜெக்ஷன் எதுவுமே ஆப்ஷனே கிடையாது. ஓகே, நீங்கள் ஓப்போ விவோன்னு போகிறதுக்கு இது எவ்வளோ பெட்டர் தலைவர். ஓகே, கரெக்டு தான். ஸோ ஓப்போ விவோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைனில் கொடுத்தா வாங்க. ஸோ ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரைஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ரெட்மி வந்து இப்போ நல்லா தான் இருக்குது. ஓகே, நீங்கள் கேட்பீங்க ரெட்மி கிட்ட காசு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வாங்கினோம்ன்றா கண்டிப்பாக வாங்கியிருக்காது. ஜோப்பில் தெரியுது ரெட்மி காரங்க கொடுத்துருக்காங்க. அதனால் ரெட்மி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ யாரும் உண்மையை நம்பிடுவாங்களா? கண்டிப்பாக நம்பி தான் ஆகணுங்க. இல்லைடா, புதுசாக யாரும் பார்த்து நம்பிடுவேன்டா. புதுசாக யாரும் வந்து பார்க்குறோம் ரெட்மி காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இல்லை, நம்பினா முட்டாலும் அது அவனுக்கே தெரியும். சரி, ஓகே, அப்போ ஓகே விட்டுரு. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் மிஸ்டர் மோனிஷ்குமார். கண்டிப்பாக. ஓகே, இவர் நம்ம நண்பர் தான். ஸோ பக்கத்து வீட்டில் இருக்காரு. ஸோ நாங்கள் அப்பப்போ வந்துட்டு மீட் பண்ணிட்டு இருப்போம். நாங்களாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ இருந்தால் யூஸ் பண்ணிருக்கோம். இவன் நான் வாடாமல் போடாமல் அதெல்லாம் வேணுமா? இவர் தான் கோகுல் கார்பன். இவர் சொன்னதுனால இந்த ஃபோன் வாங்கினேன். ஓகே, நான் தான் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, நல்லா இருக்கா? ஓகே, ஸோ கைஸ் இதோட வீடியோ வந்து முடிச்சிங்கன்னா ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல்லும் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் இவர் வந்து ஃபியூச்சரில் எப்போயா ஆரம்பிச்சாருன்னா அந்த சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக போட்டுருங்க. நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் சொல்கிறதுக்காகவே ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆரம்பிச்சாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ see you guys, bye, have a nice day. Have a nice day. Bye. போதும், என்னை விட்டுருங்கிறேன். ஓகே, பாய். ஓகேவா, கடை வர சண்டை வேலை முடிஞ்சிடா. சிறப்பான தரமான சம்பவம் முடிஞ்சிடா.